தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ தூய அடிமேல் கண்வளரும் தூபம் கமழ தூய அடிமேல் கண்வளரும் மாமான் மகளே மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீரவளே எழுப்பீரோ உன்மகள் தான் மாமீரவளே எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தோய மந்திர பட்டாளோ ஏம பெருந்தோய மந்திர பட்டாளோ மாமாயன் மாதவ வைகுந்தயென்று மாமாயன் மாதவ வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய் நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய். திருப்பாவை பாடல் 9. ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை 9ஆம் பாடலில் விடிந்தது தெரியாமல் உறங்கும் தோழியை எழுப்பும் வகையில் அமைந்திருக்கிறது. அதாவது, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயிலனை மேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் ஆண்டாள் என்ன சொல்ல வருகிறாள் என்றால், நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட தூய்மையான மாடங்கள் கொண்ட மாளிகையில் 4 புறமும் விளக்குகள் எரிய நறுமணம் மிக்க அகில் புகையின் மனம் வீச மிக மென்மையான பஞ்சு மெத்தையில் கண்மூடி தூங்கும் எங்கள் மாமன் மகளே உன் வீட்டின் மணிக்கதவின் தாழ்பாளை திறப்பாயாக என்கிறாள். அதன் பிறகு உள்ளே இருக்கும் பெண்ணின் தாயை நோக்கி, மாமி, உங்கள் மகளை எழுப்ப மாட்டீர்களா? நாங்கள் இவ்வளவு குரல் கொடுத்து அழைத்தும் பதில் சொல்லாமல் இருக்கிறாளே, அவள் என்ன ஊமையா, அல்லது காது கேளாத செவிடா, அல்லது அதீத சோம்பலா, இல்லை யாராவது மந்திரம் போட்டு நீண்ட நேர தூக்கத்தில் ஆழ்த்திவிட்டார்களா என்று கேட்கிறாள். இறுதியில் அவளை எழுப்ப ஒரே வழி, மாயங்கள் புரியும் மாதவனாகிய அந்த வைகுண்டநாதனின் திருநாமங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவதே என்று கூறி இந்த பாடலை பாடுகிறாள். இந்த பாடலின் சூழல் பற்றி சொல்ல வேண்டுமெனில், மார்கழி மாதத்தில் ஆண்டாள் மற்றும் ஆயர்பாடி பெண்கள்
பாவை நோன்பு நோற்பதற்காக ஒவ்வொரு தோழியின் வீடாக சென்று அவர்களை எழுப்புகிறார்கள். 9ஆம் பாடலில் மிகவும் செல்வ செழிப்பு மிக்க ஒரு தோழியின் வீட்டுக்குச் செல்கிறார்கள். அவள் வசதியான சூழலில் மென்மையான மெத்தையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாள். அவளது செல்வ செழிப்பும் பக்தியில் அவளுக்கு இருக்கும் ஈடுபாடும் அவளை துயிலெழுப்பச் செய்யும் பாடலாக இது அமைகிறது. இந்த பாடலை பாடினால் கிடைக்கும் பலன் சோம்பல் நீங்கும், வாழ்க்கையில் முன்னேற தடையாக இருக்கும் அனந்தல் எனப்படும் சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை தரும். மண் தெளிவு தூமணி மாடத்தை என்பதில் உள்ள மணி என்பது தெளிந்த மனதை குறிக்கும். இந்த பாடலை துதிப்பதன் மூலம் குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகும். இறைவனின் திருநாம மகிமை மாதவன், வைகுந்தன் என பல நாமங்களை சொல்வதால் பகவானின் அருள் கிட்டும். குடும்ப ஒற்றுமை, மாமி மற்றும் தோழிகளுடனான உரையாடலாக இது அமைந்திருப்பதால் உறவுகளுக்குள் நெருக்கமும் அன்பும் பெருகும். நன்றி. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூபம் கமழ தூயல் அடிமேல் கண்வளரும் தூபம் கமழ தூயல் அடிமேல் கண்வளரும் மாமான் மகளே மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீரவளே எழுப்பீரோ உன்மகள் தான் மாமீரவளே எழுப்பீரோ உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தோய மந்திர பட்டாளோ ஏம பெருந்தோய மந்திர பட்டாளோ மாமாயன் மாதவ வைகுந்தன்று மாமாயன் மாதவ வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய் நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய்